வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு நம்பர் அனாலஜி கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நாம என்ன நினைப்போம், நம்பர் அனாலஜினா என்னது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே அப்படி தான் கேட்பாங்கன்னு இல்லை. ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் கேட்ட ஒரு நம்பர் அனாலஜி கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, 42:56 அப்படின்னா 110 விச் நம்பர். என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், 42வை அடுத்தடுத்த நம்பரோட ப்ராடக்டாக எப்படி எழுதலாம், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ 6 × 7 எழுதலாமா? ஓகே, அப்போ 56ஐ 7 × 8ன்னு எழுதுறாங்க. அப்போ அதே இங்கே அப்ளை பண்ணுங்க. 110 எப்படி எழுதுறாங்க, 10 × 11. ஓகேவா, அதுதானே 110. இங்கே பாருங்க, 7ல் முடியுது, 7ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே 11ல் முடிஞ்சால் 11ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 11க்கு அடுத்த நம்பர் 12. அப்போ 11 × 12 வந்து 132 ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.